நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ டவுன் ட்ரெண்ட் போகிற ஸ்டாக்ஸையும் இன்னைக்கு வாங்க செக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் பேட்டடிங் அகாடமிலேருந்து. வாங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் டவுன் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஸான் இந்தியா. ஓகேவா, இந்த டிக்ஸான் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் கட் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கான், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஸோ இது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு ஒரு 12,550 வரைக்கும் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லி வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இனிமேல் டவுன் இல்லாமல் அப்பு போகிறதுக்கு ஏதாவது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதோட இன்னைய டே ஓப்பனிங் இருக்குல்ல, ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகி டவுன் ஆன இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஏரியா. ஸோ அங்கேருந்து இவர் க்ளீன் ரிவர்சல் கொடுத்துட்டான். ஸோ இவனால மேலே போக முடியாதுன்றதை கிளியராக சார்ட் மூலயமா சொல்லியிருக்கான். ஸோ டிக்ஸானில் ஒரு டவுன் ட்ரெண்டு பாசிபிள் இருக்கு. இமீடியட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இமீடியட்டா பார்த்தீங்க அப்படின்னா 12,900 வரைக்கும் இமீடியட்டா வந்துடும். ஸோ ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாட்டோம் 12,500 வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லி பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரலல் சேனல்ல எப்பெல்லாம் இங்க மேலே போறாங்களோ அப்பெல்லாம் திரும்ப கீழே வந்துருவாங்க. ஸோ இங்கே சப்போர்ட்டுக்கு வரப்பெல்லாம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே வரப்ப திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க. இப்போ மேலே போயிருக்காங்க, இப்போ 2 hours டவுன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எது வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வந்துருவாங்க. அதாவது 196 வரைக்கும் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 210, இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. தாராளமாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் பிஇ போடுறதுனா போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்காங்களே, ரொம்ப அருமையான பேங்க்குங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குல்ல அதை எடுத்து அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செபிக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டதும் ஸ்டாக்கு கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கூட ஒரு 400 ரூபா ப்ரைஸ் வரைக்கும் வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% டவுன் இந்த மாதத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக் டவுன் வேற ஆச்சு, அதாவது ஒரு கேப் டவுன் ஆச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டவுனை தாண்டி கன்சிடர் ஆகி மேலே போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 336 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக திரும்ப 400 to 350 ரேஞ்சுக்கு வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாங்க அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸுங்க. எம்சிஎக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் என்னோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். எம்சிஎக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு சூப்பர். ஆனால் இப்போ அதில் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் இருக்குது. திரும்ப இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு வாரம் மேலே போயிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு திரும்ப டவுன் வரதுக்கு பாசிபிள் அப்படின்னா திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. அதாவது 4700 அல்லது 750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நான் ட்ரேடே பண்ணல, நான் இனிமேல் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டாட்டா, பை பாய்.